உறவு பாலம் பேராதரவு வழங்குவோர் ஷைனோல் இங்க், டொரண்டோ, கனடா. உலகெங்கும் பறந்து வாழக்கூடிய ஐபிசி தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். மீண்டும் ஒரு உறவு பாலன் நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்று புதுக்குடியிருப்பில் இருந்து கொண்டிருக்கின்றோம். மந்துவில் என்கின்ற கிராமம் 8ஆம் வட்டாரத்திலே. ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு வித்தியாசமான கதைகளோடு உங்களை சந்திக்கும் அந்த உறவு பாலர் குழு இன்றும் கூட ஒரு வித்தியாசமான ஒரு குடும்பத்தை சந்திக்க வந்திருக்கின்றோம். அவருடைய வாழ்க்கையிலே ஏற்பட்ட இன்பங்கள், துன்பங்கள், கஷ்டங்கள், அவருடைய இப்போது நிலைமை என்ன என்பதை அவரிடமே கேட்டு தெரிஞ்சு கொள்ளலாம். வாருங்கள், அவரோடு சந்திப்போம். ஒவ்வொரு வித்தியாசமான நிகழ்ச்சியை பார்த்து வருகின்ற உறவு பாலக்குழு இன்றும் கூட ஒரு நிகழ்ச்சியோடு உங்களை சந்திக்கின்றோம். இந்த மக்களுக்கு தேவையாக இருக்கக்கூடிய பொருளாதார வசதிகள், அதுக்கான ஆதரவு கோரல், அதுக்கு அப்பால் இங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய வாழ்க்கையிலே நடக்கக்கூடிய சம்பவங்கள், அவருடைய வாழ்க்கையில் ஏற்பட்டு இருக்கக்கூடிய பிரச்சனைகள், அவற்றை கூட இந்த புலம்பெயர்ந்த தேசத்தில் இருக்கிற மக்களுக்கு கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் என்கின்ற ஒரு பணியோடு ஐபிசி தமிழ் செயற்பட்டு வருகின்றது. அந்த வகையிலே இன்றும் கூட ஒரு அக்காவை சந்திக்க வந்திருக்கின்றோம். அவருடைய வாழ்க்கையிலே என்னென்ன பிரச்சனை இருக்கின்றது, என்னென்ன பிரச்சனைகளுக்கு முகம் கொடுத்து கொண்டிருக்கின்றார் என்பதை அவரிடமே கேட்டு தெரிஞ்சு கொள்ளலாம். வணக்கம் அக்கா, உங்களோட பேரை சொல்லுங்க. தங்கராணி. தங்கராணி கொஞ்சம் பிள்ளைது கதைச்சா தான் சத்தம் கேட்கும். என்ன சொல்லுங்க, எங்கே உங்களோட சொந்த இடம் எங்கே? புதுக்குடியிருப்பு தான். சரி, சொல்லுங்கள், உங்களோட குடும்பத்தை பேர் சொல்லுங்க. தடுப்புக்கு கொண்டு வந்து அப்படியே ஒரு கல்யாணம் செய்து பிரிஞ்சிட்டோம். இப்போ வேறு உங்களோட இல்லை? 8 வருஷம். 8 வருஷம் நீங்கள் தனி தான் இருக்கிறீங்க. எத்தனை பிள்ளைகள்? மகள் ஒன்று இருக்கு. மகளுக்கு எத்தனை வயசு இப்போ? என்ன பேர் அம்மா? பிரியதர்ஷி. பிரியரசி. அழகான தமிழ் பேர். பிரியரசி. அப்போ சொல்லுங்கள், நீங்கள் இப்போ 8 வருஷம் அவர் விட்டுட்டு போனதுக்கு பிறகு என்னென்ன உங்களோட குடும்பத்தை எப்படி கொண்டு போகிறீங்க? வேலையில் போகிறேன், ஆஸ்பத்திரி கிளீனிங் வேறு, ஏஜிஎஸ்சில் கிளீனிங் வேறு போகிறது. யாரும் செருக்க கூப்பிட்டா நான் கச்சாம்பளம் அப்படி அங்கே போகிறது. கொஞ்சம் இது அனுபவம். அந்த இப்போ தானே கொஞ்சம் வளர்ந்தப்பறம் அந்த பாதுகாப்பு பிரச்சனை மற்றபடி அந்த குழந்தை வேலையாக வீட்டை விட்டுட்டு போகலாம். அது மூடு பேர் ஒரு கதை நடுகளும் உங்களோட ஊரை விட்டுட்டு போகிறேன். எங்கேயும் கொண்டு ஹாஸ்டலில் விடுன்றாங்க அப்படின்னு கவலைப்படுறேன். எங்கள் பிள்ளைய பார்க்க கூட எனக்கு இல்லை. தனியாக இப்போ தனியாக தான் வீட்டுல படுக்கிறேன். அங்கே எங்கே போனால் ஒரு கதை சொல்லிடும். அப்படியே அம்மா இல்லை, அப்பா இல்லை. அம்மா அப்பாங்களங்க கூட? அம்மா அண்ணாவோட, மூத்த அண்ணாவோட. அங்கேவா? பார்க்கலானோ இந்த இடத்துல மன்னாரில். அப்பா சுத்தத்துக்கு போய் போகிறோம். 4 மாதம் அப்பா சுற்றிட்டு
எல்லாரும் கிட்ட கல்யாணம் செய்து அவர் வாழ்க்கையாக இருக்குது. பக்கத்தில் தள்ளி அக்கா இருக்கிற அவள் இருந்துட்டு அவங்கள்ட்ட இருந்தா கொண்டு வந்து வயசு நாலு ஞான சமைச்சு சாப்பிடணுன்னா கரண்ட்டு 1000 ரூபா காசு கொண்டு வந்தோம். வேலை இல்லை போகிறேன். எனக்கும் பெருத்த மரண பிரசவூரில் யோசிச்சு தாண்டா வளர்ப்பு கையில் பிரச்சனை வளைக்கிறோமோ ஆயிடுச்சு. அதாவது வீட்டில் இருக்கிற வேற அல்லாதீங்க அம்மா தடைங்க அண்ணா தடைங்க அம்மாவுக்கு நீங்கள் தானே ஆறுதலாக இருக்கணும். நீங்கள் அம்மாவில் தானே நீங்கள் அழக்கூடாது. அம்மாவுக்கு துணையாக இருக்கணும் என்ன. இப்போ இப்போத்த வருமானம் என்ன உங்களுக்கு? ஒரு வருமானம் எல்லாரும் வேலைக்கு கூப்பிட்டா போகணும் செலுத்துறதுக்கு சரி நாளையிலேருந்து கச்சாம்படும் போடுறது அந்த நாள் கூலிக்கு எவ்வளோ தருவீங்க? 100 ரூபா தருவீங்க. அதை கொண்டு வந்து தான் குடும்பம் போகணும். இப்போ வேலை மழை காலத்துல எல்லாம் வேலை இல்லைன்னா என்ன செய்வீங்க? கொஞ்சம் அதில் வீட்டாங்க இப்போ கத்தரிகள் வந்து வச்சிருக்காங்க. வீட்டு தோட்டம் செய்கிறீங்க? இது உங்களோட சொந்த காணியா? இந்த மழுதை இல்லை இந்த பேர் இருக்கு. எனக்கு வந்து இந்த வீடு கட்டுறது வந்து சந்தைகள் வந்து துண்டு பிடிச்சி வைக்கணும். அம்மா அந்த இருக்கு இது கொண்டது இது வீட்டு தோட்டத்தில் வந்த. இப்போ 11 வயசு ஆகுதுன்னு சொன்னால் அவர் வந்து இந்த பிள்ளைய கூட பார்க்க வரையில. நாளைக்கு போஸ்டில் கொடுக்குறது இந்த மாதிரி பிடிச்சி ஆளுங்கன்னு தெரியாது. அப்போ என்னென்னு தெரியும்? வேறு கல்யாணம் கட்டிட்டாங்கன்னு தெரியும். ஓகே. ஓகே. ஒரு உதவி அவை ஒரு உதவியும் இல்லை. மாலை எத்தனை அம்மாவுக்கு படிக்கிறோம்? 6ஆம் ஆண்டு. அங்கே பள்ளிக்கூடம் நல்லா படிப்பீங்களா? எத்தனை பேர் உங்களோட வகுப்பில்? 26. எத்தனை பிள்ளையா வாரினீங்க? கட்டிக்காரு. நல்லா படிக்கணும் தானே. சொல்லுங்கள், நீங்கள் சொல்லுங்கள். இப்போ வேலையாள் இதுகள் இல்லாத காலத்தில் என்னென்று குடும்பத்தை கொண்டு போகிறீங்க? இதுதானே கூலியிலே பொருளடி அம்மாண்டியாக்கள் அப்பாண்டியாக்கள்கிட்ட போய் மேலே தம்பி வாங்க அரிசி தருவாங்க. ஒரு அம்மா வந்து போனாலும் அவள் அந்த மகள் தருவாங்க வச்சுக்கிட்டா அந்த பாப்பினுங்க இருந்ததுங்கிறது அந்த அரிசி வளர்க்குறது காசாதில் வச்சு சாமான சமைச்சு சாப்பிடுவோம். எங்களோட ஊருக்கு ஊட்டி நம்ம வந்து சாப்பிட்டுட்டு இருக்கோம். உங்களுக்கு என்ன கைத்தொழில்கள் தெரியும்? கைத்தொழில் இருந்து ஒரு தொழிலும் பழகையில் கோழி தான் வளர்க்குற ஐடியாவில் இருக்கிறாங்க. ஒரு கோழி கொஞ்சம் வளர்த்து மாடு வீட்டோட நீ ஓக்கு பாதுகாப்பு இல்லை. நான் விட்டுட்டாங்க ஓனாக நடந்த என்ன பெரிய பிள்ளையாகவும் ஆகல சொல்லி கொண்டு இல்லை 2 ஆண்டு கூட அதுவாக யோசனைகளும் இதுகளும் சொந்த வந்து இருந்து மட்டும் பெரும் மட்டும் பேசுகிறாங்க. இதுக்கு கிட்ட வேலை போய் செய்யக்கூடிய மாதிரி ஒரு தொழில் வாய்ப்புகளும் இந்த இடங்கள்ல இல்லை. அது காமன்ஸில் அந்த டஸ்ட் இருந்தால் முட்டு வராது. உடனே முட்டு இருக்கணும். அங்கே இங்கே 8 மணிக்கு அங்கே போனேன். நம்ம போய் அதுவும் சரி. ஓகே. அரசாங்கத்தால் ஒரு உதவிகள் ஒன்றும் இல்லை. கணவனை இல்லாமல் இருக்கிறீங்கன்னு சொல்லி அப்படியெல்லாம் ஒரு உதவியும் இல்லை. செய்தவியல் வாழ்வாரங்கள் வந்து தூள் வியாபாரம் அது இல்லை வாங்கி போட்டு காசு தராது. தூளான்னு சொன்னால் நீங்கள் அதை செஞ்சு கொடுக்கலாம். வீட்டிலே பேக் பண்ணி வந்து கேட்டால் கொடுக்குறது. அந்த தூள் லாபம் இல்லை பெருசாக. ஓகே. அதில் அப்புறம் அந்த தூள் வேலை கொடுத்தான் கிளீனிங் வேலைகளுக்கு அந்த ஒரு அதுவும் தங்கச்சி தங்கச்சி போனால் செஞ்சு இருக்காது. என்ன நடந்தது? தங்கச்சி வருத்தம் வந்து அதோட ஒரு வேலை விட்டுட்டாங்க. அவள் என்ன சித்தப்பெல்லாம் ப்ரெஷர் கூடி வருத்தமாக ஒரு வாஞ்சி ஹாஸ்பிட்டல் கிடந்தாங்க. வேலை போடையில் விரத்த வேலையில் செய்யறது இதெல்லாம் உடனே ப்ரெஷர் விட்டுட்டாங்க. மால் கேட்குறேன் இல்லை எங்கள் அப்பா என்ன பிரச்சனைன்னு கேட்குறேன். தெரியுங்களா சொல்லி கொடுத்துருது. என்ன காரணத்துக்கு அவர் விட்டுட்டு போனார்? தடுப்பால் வந்து தாயாக்கள் என்னது வந்து அந்த காலத்துக்கு நாங்கள் தெரியல என்ன பிடிக்கல அப்படிங்கிறேன்னு சொல்லி என்னது கடையும் பிள்ளைய வேணே கண்ணில் காட்டக்கூடாது. நாங்கள் தேடி போனாங்க தாய் விட்ட உடனே கொஞ்சம் அடிச்சு மண்டையெல்லாம் உடைச்சு மண்டி ஆஸ்பத்திரியில் அந்த அங்கே போனது அதோட அப்படியே தான் அப்படியே விட்டுட்டா.
என்ன அவ்வளவு கோபம் உங்கள் 2 பேர்லாம் இருக்கு? கோபங்கள என்னது என்னெல்லாம் ஒரு பிள்ளையும் இல்லை. இப்போ கல்யாணம் செய்து இப்போ குழந்தை கிடைக்க போது நியமச்சலா குழந்தை கிடைத்து கல்யாணம் செய்து தான் வந்து. அவர் என்ன துணைப்படையில் இருந்தேன்னு சொன்னீங்களா? என்னதுலேருந்து? இது ஹோல்சேல் பகுதின்னு சொல்லி இது பிள்ளை நேரத்தில் இருந்தவங்க. அழகு முன்னாள் போராளியாக இருந்தது. இதில் இடக்கு இந்த கவர் மாதிரி அதையே தான் நீங்கள் இருந்து வேலை செய்ய வச்சது. இது நம்ம இதில் நடக்கிற அந்த கவர் இந்த காணிது. ஓகே ஓகே ஓகே. இது என்ன எல்லாம் செய்து வச்சுக்கிறாரு? உங்களோட விளையாட்டு ஆகணும். உங்களையா? என்ன சமைக்க போகிறீங்களா? அப்பா சும்மா விளையாட்டு செஞ்சதா அல்லது? நான் அது இதென்று சொல்லி பைத்தம் பணியாரம் என்ன அது இந்த ரவையில் செய்ய லட்டுன்னு தெரிஞ்சு நாங்கள் போய் சாப்பிட்டுருப்போம் நல்ல காலம். சொல்லுங்கள், நீங்கள் சொல்லுங்கள். என்ன பெருசாக வளர்ந்த என்ன வர்றதுக்கு பிளான் என்ன? பேங்கில் ஒர்க் பண்ணணும். என் பேங்கில் நிறைய காசு இருக்குண்டா. அப்போ விருப்பமா? கண்டிப்பாக வருவீங்களா? ஓகே. அண்டா நல்லா படிக்கணும். நல்லா படிக்கிறீங்களா? படிக்கிறேன். பேங்கில் வேலை செய்கிறனா நிறைய படிக்கணும். என்ன நிறைய படிச்சிங்கன்னா தான் டியூஷன் போகிறேன். டியூஷனுக்கு காசு தேனது பள்ளிக்கூடம் மாட்டோட அது விட்டேன். டியூஷனுக்கு 500,000 அக்கம் பக்கத்தில் யாரும் சொல்லிக் கொடுக்குறதுக்கு எல்லாமே இல்லையா? அப்படி படித்து நல்லா படித்தா கூட இல்லை இருக்குல்ல. ஸோ இப்போ நீங்கள் 8 வருஷமாக கணவன் இல்லாமல் ஒரு மாதிரி பிள்ளைய ஒரு 12 வயசு மட்டும் வளர்த்துட்டீங்க. இப்போ தொடர்ந்து மேற்கொண்டு பிள்ளையை வளர்த்து ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வரணும்னா உங்களுக்கு என்ன உதவிகள் செஞ்சு தந்தால் நீங்கள் அதுக்கான இதில் செய்யலாம்? எனக்கு வீட்டோட இருந்து செய்யக்கூடிய மாதிரி என்ன வெளியில் போய் தான் செய்யலாது. கோழி வளர்க்குறான்னு சொல்லிச்சுன்னா ஆடும் வளர்க்கல. கோழி வளர்க்குறான்னா என்ன கோழி குஞ்சிலேருந்து வாங்கணுமா என்ன மாதிரி? ஒரு கணக்கான கோழிகள் வாங்கினேன். ஒரு கோழி எவ்வளவு? 180 ரூபான்னு ஒன்று கணக்கு. 2 ரூபா கொஞ்சம் 180 ரூபா வந்து. ஓகே. எத்தனை கோழி வாங்க போகிறீங்க? 10 கோழி வாங்கி விட்டால் அப்புறம் அதுலேருந்து பெருக்கி கொள்ளலாம். கூடு செய்யணும். கூடு இல்லை எனக்கு எல்லாமே இல்லை. கொஞ்சம் கல்லுகள் வரைக்கும் நிலக்கூடு மாதிரி கட்டி. சரி. இப்போ நான் உங்களுக்கு ஒரு 50 கோழியும் பண்ணி தந்து ஒரு கூடு அடிக்கிறதுக்கு உதவி செஞ்சால் நீங்கள் அதில் இருந்து உங்களோட இதை கொண்டு போகலாம். செய்வீங்க நம்பிக்கையை. நாங்கள் அப்புறம் வந்து பார்ப்போம் நீங்கள் கோழி வளர்க்குறீங்களா, முட்டை ரெண்டுறீங்களா, வளர்க்குறீங்களா பார்ப்போம். நீங்கள் ஒரு கோழி கூட ஒன்று அரேஞ்ச் பண்ணி போட்டு ஒரு 50 குஞ்சை வேண்டி வளவுங்க. அதில் இருந்து வர்ற வருமானத்தை வச்சுக்கொண்டு நீங்கள் உங்களோட இதை பெருக்கலாம். அதில் குஞ்சுகள் அடகாத்து வச்சு 50 கோழியை 100 ஆக்குறது, 100 200 ஆக்குற அப்படி தானே? என்ன தங்கச்சி என்ன வடிவாக படிக்கணும். பேங்கில் வேலை செய்ய மாட்டா நிறைய படிக்கணும் தெரியும் தானே? அம்மா அடுக்கிறான்ட்டு நீங்கள் வளர்ந்து கொண்டு இருக்கக்கூடாது. அம்மாவுக்கு ஆறுதல் சொல்லணும். நான் இந்த அளவு ஒன்று நானும் இருந்தால் படிக்கஞ்சி என்ன போல நீங்கள் கஷ்டப்படக்கூடாது. என் வாழ்க்கை உனக்கு வந்துடக்கூடாதுன்னா அதெல்லாம் காதில் விடாது. படிக்கிறதுன்னா படிக்கக்கூடாது. எல்லாருக்கும் இது பண்ணுவோம் படுத்துக்கூடாது. படிக்கிற நேரம் தான் நோவுமா அல்லது மற்ற நேரத்தில் நோவுமா? இந்த கை தான் கட்டியாக இருக்குது. ஏன் என்ன நடந்தா? அது சேர் அன்றைக்கு இதில் அடித்தேன். இப்போ இந்த உதரா அடுத்த நாளை தான் நிறைய போயிட்டுதா? ஏன் சார் அடித்தவர்? அது அவர் சண்டை வாரத்துக்கு ஒரு கோவையில் இல்லை. அப்போ நாங்கள் 3 பேர் தான் பொம்பளை பிள்ளைகள். அப்போ டீச்சர் இருக்கிற இதுக்கு டீச்சர் சொன்னவா சார் தான் உங்களுக்கு சங்கீதம் உண்டு. அவர் எங்கே இருக்கிறேன்னு தெரியல. அப்போ நாங்கள் போகையில் வகுப்பு கிளாஸ் நடந்துருக்கும் போது அங்கே அழைச்சிட்டு போகணும் எல்லாருக்கும். அது கையில் 2 தான். ஆனால் இங்கே வாட்ஸ்அப் ஸ்கூலில் அடிக்கக்கூடாதுன்னு சொல்லி சட்டம் கொண்டு இருக்கு. ஏக்குள்ள அப்படி நான் நீங்கள் படிக்காததுக்கு தான் மாற்றி மாதிரி அடிக்கணும். ஏதோ செய்ததுக்கு தான் அவர் அடித்து வர்றாரு. அவரில் கூட என்ன ஞாபகம் வர மாட்டேன். ஒழுங்காக படித்து வந்தால் வாத்தி அடிக்க மாட்டேன். அவற்றை பாடத்தை விட்டு வகுப்பு மாற போகிறோம். பாடத்தை கட் பண்ணியிருக்கிறீங்க. 3 பேருக்கு மாட்டியா உங்களுக்கு மட்டும் மாட்டியா? 3 பேருக்கு மாட்டியா? அப்போ இப்போ இப்படி குழப்பட செஞ்சால் என்னென்னு நீங்கள் பேங்கில் வேலை செய்வீங்க? படித்து பாடங்களை ஒன்றும் கட் பண்ணாமல் ஒழுங்காக பாடங்களுக்கு போனால் தானே பேங்குக்கு போகலாம்.
இப்போ பேங்கில் வேலை செய்யணுமென்று ஒரு கற்பனையோடு இருக்கிறீங்க. அதுக்கு நீங்களும் கொஞ்சம் முயற்சி செய்து தானே வேணும். அப்போ இனிமேல் வடிவ படிக்கணும். என்ன மாமா வந்து பார்ப்பேன் ஒரு 3 மாதத்துக்கு ஒருக்கா. 18ஆம் பிள்ளையாக வந்துருக்கிறீங்க. அடுத்த முறை வரைக்கும் 10ஆம் பிள்ளையாக வரணும். நம்பலாமா? அம்மாவுக்கு நீங்கள் ஒரே ஒரு பிள்ளை தானே. அம்மாவுக்கு நீங்கள் பார்க்கணும். அப்போ நீங்கள் படித்து பேங்கில் போய் வேலை செஞ்சால் தானே அம்மா பார்க்கலாம். கட்டிக்காரியாக இருக்கணும். என்ன அம்மாவுக்கு போன முறை பேசுவீங்களே, ஏன் அந்த மாமாவுக்கு இதெல்லாம் சொன்னீங்க? நான் பயப்படுறா இல்லையா? ஐபிசி தமிழ் வழங்கும் உறவு பால நிகழ்ச்சியினுடைய இறுதி கட்டத்துக்கு வந்திருக்கின்றோம். நாங்கள் செல்லுகின்ற வீடுகள் எங்கேயுமே ஒரே கஷ்டத்தின் மத்தியில் தான் இங்கே மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அதிலேயும் இந்த கணவன்மாரை இழந்த பெண்கள் அல்லது கணவன் விட்டுட்டு போன பெண்களை தலைமைத்துவமாக கொண்டு இயங்கக்கூடிய குடும்பங்களிலே ஏகப்பட்ட பிரச்சனைகளுக்கு அவர்கள் முகம் கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். அவருடைய பிள்ளைகளை படிக்க வைப்பதிலிருந்து அவருடைய வாழ்வாதாரத்தை கொண்டு செல்வதிலிருந்து ஏராளமான பிரச்சனைகள். ஆனால் எல்லாவற்றையும் நாங்கள் எங்களுடைய தோள்களிலே சுமக்க முடியாது. இருந்தாலும் கூட ஐபிசி தமிழ் எங்களால் இயன்ற அளவுக்கு ஏதோ ஒரு வகையிலே அவர்களுக்கு உதவிகள் செய்ய வேண்டும் என்ற வகையிலே இதில் ஒரு கொஞ்சம் பணம் இருக்குது. நீங்கள் ஒரு 25 50 உங்களால் எவ்வளவு வளர்க்கக்கூடிய அளவுக்கு கோழி குஞ்சை வேண்டி ஒரு கூட்டை போட்டு இதில் வளர்க்கணும். நாங்கள் வந்து இடைக்கிட பார்ப்போம். சரிதானே? எங்களுடைய ஒரு சிறிய அன்பளிப்பு. ஆனால் நிச்சயமாக இந்த நிகழ்ச்சியை வேறு ஆக்களும் நிறைய பேர் பார்த்து கொண்டிருப்பினோம். அவையும் வந்து சில நேரத்தில் உங்களுக்கு மாடோ வேண்டி தந்து நீங்கள் உங்களோட பிள்ளையை வந்து படிப்பிச்சு விடுறதுக்கான உதவியை கண்டிப்பாக செய்வினோம். இனி அவள் பெரிய படிப்பு படிக்கிறாண்டா அவளுக்கு கல்விக்கான தேவை எல்லாம் இருக்கும். நிச்சயமாக உதவி செய்யணும். ஆனால் மகள் வந்து வடிவாக படிக்கணும், அம்மாவுக்கு சப்போர்ட்டாக இருக்கணும், குழப்படி செய்யாமல் வடிவாக படித்து பேங்கில் வேலை செய்யணும். சரிதானே? ஓகே, நன்றி நேயர்களே. இவ்வளோ நேரம் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருந்த உங்கள் அனைவருக்கும் ஐபிசி தமிழ் சார்பாக மனந்தார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் ஒரு உறவுப்பாளர் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றோம். யாழ் கலையகத்திலிருந்து நன்றி, வணக்கம். உறவு பாலம் பேராதரவு வழங்குவோர் ஷைனோல் இங்க், டொரண்டோ, கனடா.